இவரு 80 கோடிக்கு சொந்தக்காரர். சொன்னா நம்புவீங்களா? 80 கோடி வச்சிருக்கிறாருங்கிறதுனால இவர் எந்த கம்பெனிக்கு சிஓவும் கிடையாது, பெரிய பணக்காரரும் கிடையாது. குப்பை அள்ளுற தொழிலாளியாகவும் மெக்கானிக்கல் செட்லயும் வேலை செஞ்சவர் தான். ஹாய்களோ வணக்கம் நண்பர்களே. ஹவு டு பெட்டர் மை செல்ஃப் இன் 120 days. மெக்கானிக் கடையில வேலை செஞ்ச ஒருத்தர்கிட்ட எப்படி 80 கோடி ரூபாய் வந்துச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 80 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தரும். How to be successful. இவர் ஒரு எக்ஸாம்பிள். இவர் சாகும்போது இவர்கிட்ட 80 கோடி ரூபாய் இருந்திருக்கு. கொஞ்சமா சம்பாதிச்சாலும் இவரு மிக டிசிப்ளினா ஒவ்வொரு முதலீட்டையும் கவனமா பண்ணாரு. தேவையில்லாத ஆடம்பர செலவுகள்லாம் தள்ளி வச்சுக்கிட்டு தன்னோட ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு முதலீட்டுல மட்டுமே கவனம் செலுத்தி இருந்தாரு. இவர் சாகும்போது இவர்கிட்ட இருந்த பெரும்பான்மையான பணத்துல பாதிக்கு மேல நூலகங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இவரோட வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, ஆரம்பத்துல இருந்தே பெரிய பெரிய தொகையா முதலீடு பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது. ரெண்டாவது, எப்போதுமே தொடர்ச்சியான சின்ன சின்ன முதலீடுகள் தான் கடைசியில பெரிய லெவல்ல கொண்டு நம்மளுக்கு தரும், சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிற போல. மூணாவது, காசை எப்படி நிர்வகிக்க தெரியணும் அப்படிங்கறது தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கில். அவர் தன்னோட வாழ்நாள் முழுக்க ரொம்ப சிக்கனமாவே இருந்திருக்காரு. தேவையற்ற ஆடம்பரங்கள் தவிர்த்திருக்காரு. கிழிந்த உடைகளை அணிஞ்சிருக்காரு. பெரிய பெரிய கார்களுக்கெல்லாம் ஆசைப்படல, நார்மலான கார்ல போயிட்டு வந்து இருந்திருக்காரு. வீடும் பெரிய லெவல்ல கட்டல, சாதாரண வீட்டுல வாழ்ந்திருக்காரு. தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செலவு செய்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இது அவரோட கடைசி காலத்துல அவருக்கு பெரிய பணத்தை கொண்டு வந்திருக்கு. அதுக்காக நீங்களும் அப்படியே வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனா தேவையற்ற ஆடம்பரங்கள் எதற்கு, தேவையற்ற இஎம்ஐகள் எதற்கு, தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கிறது எதுக்கு அப்படிங்கறத நான் கேட்கிறேன். பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி. அந்த கருவியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கான ஒரே வழி. இந்த 3 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால்தான் ஒரு மெக்கானிக் செட்ல வேலை செஞ்ச ஒருத்தர் கடைசியில இறக்கும் போது கோடீஸ்வரரா இறந்திருக்காரு.